வச்சா கல்லும் கரையும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கரைச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். அம்மா 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 சொல்லுங்க. வணக்கம்மா. இன்னையில இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேனே. முதல்ல பாத்திரத்தை தொலைக்கிடுங்க, அப்புறம் வீட்டை பெருக்கி மாப் போட்டுருங்க. சரிங்கம்மா. துணியை அரவிந்த், ஷாலினி கிட்ட பேசுனது இவருதானா? சார் ஒரு 2 மினிட்ஸ் எங்க இன்சூரன்ஸ் பிளான பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டுமா சார்? ப்ளீஸ் சார், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். ஹே ஹே ஷாலினி, ஷாலினி. நாளையில இருந்து 60 பேர்கிட்ட பேசிட்டேன். எல்லாரும் மூஞ்சில அடிச்ச மாதிரி கோவமா போனை வைக்கிறாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், நான் போனை வச்சிட்டேன்னு ஒரு மரியாதையா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுலயும் ஒருத்தி எவ்வளவு அசிங்கமா திட்டினா தெரியுமா? ச்சே. புரியுது. நம்ம குடும்பம் நம்ம வாங்குற சம்பளத்தை நம்பிதான் இருக்கேன். பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருக்கேன். சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நீ அரவிந்த் கிட்ட எப்போ கடைசியா பேசுன? அது எதுக்கு நீ இப்ப கேக்குற? சொல்லுடி, அரவிந்த் கிட்ட எப்போ கடைசியா பேசுன? அரவிந்த்னு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே திட்டி போனை கட் பண்ணி நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெசேஜோ என்னால இப்ப வர முடியாதுமா. ஏய், என்னடா விளையாடிட்டு இருக்கியா? இங்க வீட்ல என்ன ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? என்ன ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு? ராதிகா வீட்ல இருந்து எல்லாரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்கடா. ஏன் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா? போன வருஷம் தானே ஊர் திருவிழா அப்போ என்ன பார்த்தாங்க. இப்ப என்ன திரும்ப பார்க்க வந்திருக்காங்க? இங்க பாரு, விதண்டாவாதமா பேசாத. ராதிகா வீட்ல இருந்து எல்லாரும் உன்னை மாப்பிள பார்க்க வந்திருக்காங்க. எது? ராதிகா வீட்ல இருந்து எல்லாரும் உன்னை மாப்பிள பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து சேர்ற வழிய பாரு. இன்னைக்குள்ள உன் கல்யாணத்தை பேசி முடிச்சு நிச்சயதார்த்தத்தை பண்ணணும். என்ன விளையாடுறியா? தேவையில்லாம இந்த மாதிரி விளையாடாதீங்க சொல்லிட்டேன். ஏய், நான் ஏன்டா உன்கிட்ட விளையாட போறேன்? எல்லாரும் உள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு. இதன் மூலமா கதிர் என்கிற வரனுக்கும் ராதிகா என்கிற கன்னிகைக்கும் நிச்சயதார்த்தம் செய்து கொடுக்கப்படுகிறது.